வணக்கம். அருள்மிகு யாழை பழித்த மொழியால் உடனுரை வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் வேதாரண்யம் திருமறைக்காடு என்று அழைக்கப்பட்டது. இந்த இடத்துல சுவாமி அம்பாள் திருமண கோலத்துல காட்சி கொடுத்திருக்காங்க அகசிய பெருமானுக்கு. இந்த இடத்துல தனிச்சு இருக்காங்க அம்பாள் சன்னதி. வேதநாயகி அம்மன்னு சொல்லுவாங்க, முதல்ல சத்தியகிரீஸ்வரின்னு சொல்லுவாங்க, அடுத்து வேதநாயகி அம்மன்னு சொல்லுவாங்க வேதங்கள் பூஜித்ததால. அதன் பிறகு சரஸ்வதி அம்மன் கர்வத்தை போக்கியத்தால யாழை பழித்த மொழியால்னு சொல்லுவாங்க. 3 நாமத்துல அழைக்கப்படுது நம்ம வேதாரண்ய திருக்கோயில இருக்க அம்பாலோட நாமம். இந்த இடத்துல 52 சக்தி பீடங்கள்ல முதன்மையான சுந்தரி பீடத்தின் மேல வேதாரண்யம்மன் இருக்கிறதா ஐதீகம், உண்மை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வலது பாகத்துல நடுக்கம் தீர்த்த விநாயகர் இருக்காரு. நம்மளோட பயத்தை போகக்கூடிய விநாயகர் அம்பாள் சன்னதியில இருக்காங்க. நம்மளோட பயங்கள்லாம் போகணும்னா தினந்தோறும் அந்த விநாயகர் பெருமான் வழிபட்ட பயங்கள்லாம் விலகுங்கிறது ஐதீகம். இடது பாகத்துல சக்தி முருகன் இருக்காங்க. அந்த இடத்துல அம்பாளோட சுரூபமும் முருகப்பெருமான் இருக்கிறதால சக்தி முருகன் அழைக்கப்படுது. அம்பாளுக்கு இடது பாகத்துல சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரி 2 பேரும் மணக்கோலத்துல இருக்காங்க. இது மாதிரி எல்லா இடங்கள்லயும் இல்ல. நம்ம திருமறைக்காட்டுல சுவாமி அம்பாள் மணக்கோலத்துல இருக்கிறதால இந்த இடத்துல சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரியும் மணக்கோலத்துல இருக்காங்க. ஆடி மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை 29/7/2024 அதிகாலை 6 to 7:30 மணிக்குள் கொடியேற்ற நிகழ்வு நடைபெறுது. ஒவ்வொரு நாளும் காலை சுவாமி புறப்பாடு வெள்ளி கேடயத்திலும், இரவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் 10 நாட்கள் எழுந்தருளி 7/8/2024 அன்று மாலை பூரம் கழித்து புஷ்ப பல்லக்கில் அம்பாள் எழுந்தருளி கொடி இறங்கி 4 வீதி அம்பாள் வீதியுலா காட்சி நடைபெறும்.